கன்னியாகுமரியில் பஞ்சாயத்து தலைவர் பதவிக்காக ஜனநாயகத்தை மீறி ரகசிய தேர்தல் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளம் ஊராட்சியில் பள்ளம், அன்னை நகர், நைனா, புதூர் உள்ளிட்ட 7 கிராமங்கள் உள்ளடங்கியுள்ளன. மற்ற 6 கிராமங்களை விட பள்ளம் கிராமத்தில் அதிக வாக்காளர்கள் இருப்பதால் அவர்கள் வாக்களிக்கும் நபரே பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவார் என கூறப்படுகிறது. ஆனால் கடந்த முறை பள்ளம் பகுதியில் 3 பேர் போட்டியிட்டதால் அன்னை நகரைச் சேர்ந்தவர் வெற்றி பெற்றுள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த பள்ளம் ஊர் நிர்வாகம் பஞ்சாயத்து தலைவர் பதவியை கைப்பற்ற எண்ணி 3 பேரை தேர்ந்தெடுத்து ரகசிய தேர்தல் நடத்தி ஒருவரை தேர்வு செய்ததாகவும் அவர் மட்டுமே பள்ளம் சார்பில் போட்டியிட வேண்டும் என முடிவெடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற 6 கிராம மக்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடந்த இந்த ரகசிய தேர்தலில் போட்டியிட்ட 3வருக்கும் ஊராட்சி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளத்தில் நடக்கிறது மனித உரிமை மீறலுக்கு சமமான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அது முற்றிலும் தவறு. ஆனால் பஞ்சாயத்து எலெக்ஷன் தலைவருங்கும்போது பொதுவாக எங்களுக்கு 7 கிராமம் உண்டு. 7 கிராமத்தில் நாங்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றாற் போல் தலைவரை நாங்கள் தேர்வு செய்துக்கிடுவோம். ஆனால் இப்போ செய்தால் அது தவறு. ஆக்சுவலாக இது டெமோக்ரஸிக்கு எகென்ஸ்டானது. ஆனால் ஊர் கட்டுப்பாடை அந்த மக்களாலும் மீற முடியாது. பெரும்பான்மையாக இருக்கிறதுனால மற்ற மக்களாலும் அதை தடுக்க இயலாத சூழ்நிலை இருக்குது. அது அவங்க புரிஞ்சு அவங்களே சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தான் இதை சீர் பண்ண முடியும். இப்போ திருப்பியும் 3 பேர் 4 பேர் நின்று நம்ம ஊருடைய முன்னேற்றத்தை சிதைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்தோம்னா 3 பேர் நின்று ஒரு ஆளாக வந்தால் நமக்கு நம்பர் நல்லா இருக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து ஒரு ஆள் வந்தாங்க. அவங்களுக்கு நான் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கிறேன். காரணம் என்னன்னா நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் நிற்குமா இருந்தால் அவங்க மேலும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பிற்காலத்தில் அவங்களுக்கு வேண்டிய ஒத்தாசை நான் கண்டிப்பாக செய்வேன்.